கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். என்ன, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருப்பதற்காக எங்களுடைய பிரார்த்தனைகளிலும் எங்களுடைய ஜெபங்களிலும் தினந்தோறும் நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். ஒரு முறை ஒரு குரு சிஷ்யன் 2 பேரும் ஆத்துல குளிச்சுன்னு இருக்காங்களாம். குளித்து கொண்டு இருக்கும் போது சிஷ்யன் கொஞ்சம் ஓரமா நிக்கிறான். குரு குளிச்சுன்னு இருக்காரு. குளிச்சுன்னு இருக்கும் போது அங்கிருந்து நேரா ஒரு தேள் தண்ணியில விழுந்துடுச்சு. மரத்துல இருந்து தண்ணியில விழுந்துடுச்சு. அந்த தேளை எடுத்து அப்படி குரு வெளியே விட்டாரு. வெளியே விடும் போது அந்த தேள் குருவுடைய கையில ஒரு கொட்டு கொட்டுச்சு. அதை சிஷ்யன் பார்த்து கொண்டு இருக்கிறார். மறுபடியுமாய் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே தேள் மறுபடியுமாய் தண்ணியில வந்து விழுகிறது. தண்ணியில விழுந்துன்னா மறுபடியும் அந்த குரு என்ன பண்றாரு, தண்ணியில இருந்து எடுத்து வெளியே விடும் போது மறுபடியும் ஒரு கொட்டு கொட்டுகிறது. 3வது முறையும் அப்படியே நடந்துச்சுங்க. கீழே இந்த சிஷ்யன் பார்த்து கேட்டானா, குருவே, அதுதான் கொத்துதுன்னு தெரியுதுல்ல, அதுல ஏன் மறுபடியும் கை வைக்கிறீங்க? செத்து தொலைச்சாதான் என்ன, தேளு தானே, போனா போது விட்டு 3 கொட்டு வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிஷ்யன் சொன்னானா. குரு மெல்லமா எழுந்து கரையில இருந்து தண்ணியில இருந்து மேல வந்தார். கரைக்கு மேல வந்த பிறகு அவனுக்கு அழகாய் ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்தாரு. தம்பி, அது கொட்டுறது அதோடைய வேலை, அது வேலையை அது செஞ்சிச்சு. நான் ஒரு குருவா இருக்கிறேன், ஒரு ஆன்மீகத்துல இருக்கிறேன், அதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய வேலை. அதோடைய வேலையை அது செஞ்சிச்சு, என்னுடைய வேலையை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி குரு சொன்னாராம். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட மனிதன் மாத்திரம்தான், ஆண்டவர் எல்லா சக்திகளையும் மனிதனுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஆட தெரியும், சிரிக்க தெரியும், உணர தெரியும், மற்றவங்களை ஆதரிக்க தெரியும், மற்றவங்களை ஏற்றுக்கொள்ள தெரியும். பாருங்க, இன்றைக்கு அநேக ஆட்கள் மனுஷனாவே வாழ்றது இல்லைங்க. நான் சொல்றேன், தெய்வமா வாழ்றது ரொம்ப கஷ்டம், ஆனா மனுஷனா வாழ்றது ஈஸி. இந்த மனுஷனா வாழ்ந்தா போதும். உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து கொண்டால் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி லூக்கா 9வது அதிகாரத்துல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திட்டு மனுஷனா வாழ முடியலன்னா ரொம்ப கஷ்டங்க. மனுஷனா வாழறதுக்கு ட்ரை பண்ணுவோம். மற்றவங்களை நேசிப்போம், மற்றவங்க மேல அன்பா இருப்போம், மற்றவங்களுக்கு உதவுவோம், மற்றவங்களுடைய குறைகளை கேட்போம், மற்றவங்களை ஆதரிப்போம். மனுஷன் மாத்திரம் தான் இதெல்லாம் செய்ய முடியும். பாருங்க, ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனாக வாழ்வதற்கு தேவனிடத்துல நாம் கேட்போம். இன்றைக்கு மனுஷனாய் வாழ்ந்து மனுஷனாய் மரிக்கும் போது இந்த உலகம் நம்மை நிச்சயமாய், நம்முடைய வாழ்க்கை யாரும் நம்மளை மறக்க மாட்டாங்கங்க. ஆகையினால இன்றைக்கு தேவனிடத்துல கேட்போம். அவரும் பூமியில மனிதனாக தான் வந்தார், கடவுளாக பூமியில வரல, மனுஷனாக வந்தார். பசி எடுத்தது, தூக்கம் வந்தது, அடிக்கும் போது ரத்தம் வந்தது, கத்தினார், தாய் பாசம் இருந்தது, நண்பர்களுடைய பாசம் இருந்தது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற நல்ல ஒரு பாடம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோம், அவருடைய அடிச்சுவர்களை நாம் இன்றைக்கு பின்பற்றுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த மனுகுலத்துல வாழும் போதே பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அருமையாய் கொடுத்திருக்கிற இந்த நல்ல காலை பொழுதுக்காய் நடு செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில அப்பா, மனித போர்வையை போற்றி கொண்டு நாங்கள் மிருகமாய் வாழாதபடிக்கு, கல்லாய் வாழாதபடிக்கு, மனுஷனாய் வாழுகிறதான அந்த சக்தியை, இந்த பலத்தை, எங்களுக்கு அந்த ஞானத்தை தாங்கப்பா. இன்றைக்கு கர்த்தாவே, அப்படியாய் தெய்வம் எங்களுக்குள்ள வாழுகிறதான அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒருபடும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். Praise the Lord.